ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபீஸ் ஹோம் குக்கிங் சேனல். ஸோ தேர்ட் டே ஆஃப் 30 டே பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவல் வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஸோ 2 கப்பு அவல் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். ஊற வைக்க வேண்டாம், வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். 2 கேரட் துருவுனது, ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் துருவுனது, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கட் பண்ணது, 2 வெங்காயம் கட் பண்ணது, இது கூட 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாவு ஃபார்ம் ஆகும். அது தண்ணியே விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவல் வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுனால அதோட ஈர கண்டென்ட்னால உங்களுக்கு வந்து மாவு ஈஸியாக பிசைறது வரும். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அது நல்லா ஸ்மாஷ் ஆகி உங்களுக்கு ஒரு மாவு ரெடி ஆகும். நான் மாவில் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு பட்டர் பேப்பர் ஷீட் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு லைட்டாக கைட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க. லைட்டாக மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாதிரி ஷேப்பில் ஒரு ரவுண்டு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ரவுண்ட் ஷேப் கிடைக்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நல்லா தவாவை சூடு பண்ணி அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு 2 சைடும் பரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஷ் ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்பவே குயிக்கான ரெசிபி. இது வந்து பொஹா சீலான்னு சொல்லுவாங்க, அவல் சீலா. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். மண்டே எதுவுமா என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு இல்லாமல் அவன் இருந்தால் சீக்கிரமாக இது ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த டிஷ் வந்து நீங்கள் சாஸ் கூட சாப்பிட்லாம், மின்ட் சட்னி கூட சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே கூட சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணோன்னா தாராளமாக பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து இவ்வளோ தான் போட்டுக்கேன். நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் இந்த டிஷ் வந்து செய்யலாம். இது கண்டிப்பாக ஒரு நல்லாவே ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi and thank you for watching my video. Happy Monday to all.